வணக்கம். மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் அரசியலை மையப்படுத்திய பல நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகை பக்கத்தில் தாயக பகுதியை கொஞ்சம் பேசக்கூடிய தாயக பகுதியிலும் பேசப்படக்கூடிய பல நகர்வுகள் இடம்பெறுகின்றன. அதிலும் முக்கியமாக சொல்ல போனால் இந்த செம்மணி புதைக்குழி சார்ந்தான நகர்வு மிக முக்கிய பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. இந்த சமூக வலைத்தளங்களில் அதிகளவிலான ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடியலான புகைப்படங்கள் செம்மணி மனித புதைக்குழி சார்ந்து வருகின்ற பொழுது இதெல்லாம் ஏன் அவர்கள் வரைகின்றார்கள், இப்படியானதோடு தேவையா, இவ்வாறான பதிவுகளை செய்கின்றவர்களாட்டி இந்த செம்மணி மனித புதைக்குழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடுகள் வெளியில் எடுக்கின்ற சம்பவங்கள் சார்ந்து எந்த வயதுக்குரியவர்கள் எந்த எல்லைக்குரியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊகிப்பு தன்மையோடு பல நகர்வுகள் வெளிவந்திருந்தாலும் இப்படியெல்லாம் செய்தவர்கள் மனிதர்களாக இருப்பார்களா என்கின்ற வகையிலான பல கேள்விகள் வருகின்ற பொழுது ஆரம்பத்தில் நான் சொன்னது போல ஏஐ தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி 2 புகைப்படங்களை நாங்கள் சமூக வலைத்தளத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒன்று, ஒரு தாயும் ஒரு குழந்தையும் அவ்வாறு எலும்புக்கூடுகளாக இருக்கின்ற புகைப்படத்தை அவர்கள் உடல் அமைப்போடு இவ்வாறு தான் இருப்பார்கள் என்று பகிர்ந்திருந்தார்கள். அது பொய்யாக இருக்கும் என்று சொல்லி கதைகள் வருகின்ற பொழுது அநேக மாணவர்கள் அந்த உண்மையான மனித புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகளை சேர்த்து பதிவு செய்திருந்தார்கள். ஒரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக வந்த புகைப்படமும் ஒரு பக்கம் செம்மணியில் எடுத்த அந்த எலும்புக்கூடினுடைய புகைப்படமும் இருந்தது. அப்படியே ஒரு எலும்புக்கூடு ஃபுல்லா இருக்கு, இன்னொரு பக்கத்தில் அந்த எலும்புக்கூட்டுக்கு மேலால இன்னும் ஒரு குழந்தையினுடைய சிறிய உடல் பாகம் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது எலும்புகளோடு. அப்போ இவ்வாறான பதிவுகள் இடம்பெற்றிருந்தது. இதையும் தாண்டி நேற்று நாளிலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு பை ஒன்று அந்த எலும்புக்கூட்டோடு சேர்ந்து இருந்திருந்தது. இந்த பையில நிறைய வார்த்தைகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது. என்னவா இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த எலும்புக்கூடினுடைய புகைப்படத்தினை எல்லோரும் வெளிவிட்ட பொழுது சமூக வலைத்தளம் அதிகளவிலாக எல்லோருடையிலும் பேசக்கூடியதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த பைக்குள் என்ன இருந்திருக்கும், அவ்வாறு இந்த பை புதுசாக இருக்கிறது என்றால் அதுக்குள் இருக்கக்கூடிய சில சான்றுகள் ஏதாவது ஒன்றாவது இருந்திருக்காதா, உட்காத நிலையில் இருந்திருக்காதா என்கின்ற பல கேள்விகளை உண்டு பண்ணியிருந்தது. அதிகளவானவர்கள் பேசுகின்றதை நாம் கேட்கக்கூடியதாகவும் இருந்தது. உண்மையில் அந்த எலும்பினுடைய புகைப்படத்தை நாம் பார்த்ததும் பிற்பாடு ஏஐ தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு புகைப்படத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சிறுவன் தன்னுடைய புத்தக பையனை கொழுவியவாறான புகைப்படம். இவ்வாறான பதிவுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவத்தை உண்மையில் செய்தவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால அவர்கள் மனிதர்களாக இருந்திருப்பார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. உண்மையில் மிருகங்கள் எல்லாம் தற்பொழுது ஒருபடி கூடுதலாக கொஞ்சம் நல்ல பண்புகளுடையதாக இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஒரு புலி இன்னொரு புலியை கொன்று தின்னாது, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை பிடித்து தின்னாது. அதே போன்று சண்டைகள் வந்தாலும் இன்னொரு மிருகத்தினுடைய தலையை துண்டிக்காது. ஆனால் இங்க மனிதர்களாகிய நாம் ஒரு மனிதனுடைய தலையை நாமளே துண்டித்து கொண்டு செல்லுகின்ற நிலை இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும் வவுனியா சம்பவம். ஏதோ ஒரு வகையில் அந்த தவறுகள் நடந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விடயம் இருந்திருக்கும். ஆனால் இங்கு மிருகங்களாக மனிதர்கள் மாறுகிறார்கள், தலையை துண்டித்து அப்படியே கையோடு எடுத்துக்கொண்டு செல்கின்ற சம்பவம். அதே போன்றுதான் செம்மணி மனித புதைக்குழி சார்ந்தும் பார்க்கின்ற பொழுது அந்த எலும்பு கூடுகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன, இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றவர்கள் மனிதர்களா என்கின்ற நிலைப்பாடு வருகின்றது. ஆகவே கொஞ்சம் நாம் மனிதர்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். சொல்வார்கள் மனிதர்கள் எல்லாம் தெய்வத்துக்கு சமம் என்று, தெய்வத்தினுடைய நிலைக்கு செல்வார்கள் என்று. ஆனால் இங்கு அவர்கள் தெய்வத்தின் நிலைக்கு செல்கின்றார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் நாள் போக 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 நவீனம் வளர 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 இங்கு மனிதர்கள் மிருகங்களாக மாறுகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இது சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசனுடைய ஆட்சி காலத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் இல்லை, மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டில் அது ஐநா மனித உரிமைகள் ஆணையமாக மாறி இருந்தது என்று சொல்லுகிறார்கள். தற்போதைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ பிரேமதாச உறுப்பினர்களை ஜேவிபி அரசாங்கம் கொன்றதுக்கான ஆதாரங்களை காட்டிய பின்னர் தான் ஜனாதிபதி பிரேமதாச அரசாங்கத்துக்கு முதல் சர்வதேச எதிர்ப்பு ஏற்பட்டது என்ற விடயத்தை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். மஹிந்த மற்றும் அப்போதைய மனித உரிமை ஆர்வலர்கள் புகார்கள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரேமதாச அரசாங்கத்தின் மீது பெரும் அழுத்தத்தை கொண்டு வந்தது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள்.
உண்மையில் ஜேவிபி கொலைகள் தொடர்பாக சர்வதேச சமூகம் மூலம் பிரேமதாச அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த போதிலும் வடக்கில் போரின் போது தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றிய போது ஜேவிபி வேறுபட்ட கருத்தை சொல்லியிருந்தது. 2013 மஹிந்தவின் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைவேற்றிய அந்த தீர்மானம் குறித்து ஜேவிபி தலைவரான தற்போதைய அமைச்சர் லால்காந்த் அந்த வெளிப்படுத்திய கருத்துக்கள் மிகவும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. ஜெனீவா தீர்மானம் குறித்த தங்களுடைய நிலைப்பாடு முற்றிலும் வேறுபட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தாங்கள் கூறுகின்றோம் என்ற விடயத்தையும் 19வது அமர்வில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் 19வது அமர்வில் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரால் கவுன்சிலில் 22வது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கை 22வது அமர்வில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் அந்த அறிக்கை ஆகியவற்றை இலங்கை மக்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். மனித உரிமைகள், மனிதாபிமான சட்டங்கள், ஜனநாயகம் போன்றவற்றை நிறுவது பற்றி அரசாங்கத்துக்கு சொல்ல ஒரு அறிக்கை அல்லது தீர்மானங்கள் தேவையில்லை. இலங்கை மக்கள் தங்கள் உரிமைகளை உறுதி செய்யும் ஒரு மக்கள் இயக்கத்துக்கு வெற்றியை கொண்டு வருவதன் மூலம் அந்த நகர்வுகளை, அதாவது நாட்டின் ஏகாதிபத்தியம் மற்றும் பிற்போக்கு சக்திகள் தோற்கடிக்கப்படுவதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திடமிருந்து இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் 2013ஆம் ஆண்டு மஹிந்த அரசாங்கத்தின் போது மாத்தளையில் ஒரு மருத்துவமனை கட்டுமானத்தின் போது ஒரு கூட்டு புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புதைக்குழி பிரேமதாச அரசாங்கத்தின் போது ஜேவிபி உறுப்பினர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு புதைக்குழி என்று மஹிந்தவின் சகோதரர் கோட்டாபய ராஜபக்ஷ அந்த நேரத்தில் மாத்தளைக்கு பொறுப்பான இராணுவ அதிகாரியாக இருந்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மாத்தளையில் உள்ள இந்த புதைக்குழியின் மீது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவனத்தை ஈர்த்தது. உடனடியாக அதை விசாரிக்க மஹிந்தவின் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தது. பின்னர் ஜேவிபி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கு முன்மொழிவுக்கு ஆதரவாக பேசியது. உடனடியாக விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இன்று ஜேவிபி ஆளுங்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது ஜேவிபி பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை குறித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பட்டளந்த விசாரணை சித்திரவதைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவித்தது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு அந்த கவலை மறக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் பேசப்படாமல் இருக்கிறது. கடந்த தேர்தலின் போது ஜேவிபி தங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அரசு அடக்குமுறைகளுக்கும் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அரசு அடக்குமுறைகளுக்கும் எதிராக செயல்படும் என்ற நம்பிக்கையுடன் தமிழர்கள் ஜேவிபிக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்து வடக்கில் உள்ள தமிழ் மக்களுடைய அந்த செம்மணி புதைக்குழிகள் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு போராடினார்கள். மாத்தளை புதைக்குழியும் செம்மணி புதைக்குழியும் ரெண்டல்ல ஒன்றுதான். துரதிருஷ்டவசமாக ஜேவிபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஜேவிபி இந்த விஷயத்தில் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது. ஜேவிபியின் இரட்டை நிலைப்பாடு மிகவும் பெரியது. அவர்கள் 1980 தொடக்கம் 89 கால பகுதியில் சிங்கள தேசியவாதிகளை மகிழ்விப்பதற்காக தங்கள் அரசாங்கத்தின் இருப்பை பாதுகாக்க தங்கள் உறுப்பினர்களின் அடக்குமுறையை மறைக்க தயாராக இருக்கிறார்கள். ஜேவிபி 88-89 பயங்கரவாதத்தை விசாரித்தால் அவர்கள் வடக்கில் நடந்த போரையும் விசாரிக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்றும் பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. உண்மையில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், செம்மணி விஷயம் சார்ந்து சரியான நகர்வுகள் முன்னெடுத்துக் கொண்டு போகின்ற நிலையில் இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் சர்வதேசத்தினுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அனுர அரசாங்கமானது பல வகையிலையும் அது திசை திருப்ப முயற்சிக்கின்றது, அது மூடிமறைக்க வருகின்றது என்ற ஒரு நகர்வுகளை தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சொல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதாகவே இந்த செம்மணி சிந்துபாத்தி மயான புதைக்குழி சார்ந்து சரியான ஒரு விசாரணைகள் வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று நாம் இந்த இடத்தில் சொல்லுகின்றோம். இவ்வாறு இருக்க செம்மணி சிந்துபாத்தி மயான புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது. அந்த அகழ்வு பணியின் போது இதுவரை 33 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அகழ்வாய்வின் போது துணி, கைப்பையொத்த பொருட்கள் என்பன இனங்காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி சிந்துபாத்தி மயான புதைக்குழி அகழ்வின் போது 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கீட்டுக்கு பின்னர் 4ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் நேற்று நாளில் இடம்பெற்றிருந்தது. ஜாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா, சட்ட வைத்திய அதிகாரி பிரவீன் செல்லையா, தொல்லியல் பேராசிரியர் சோமதேவா தலைமையில தான் இந்த கலந்துரையாடல் இந்த அகழ்வாராய்ச்சி என்பன இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கொழும்புல இருந்து அழைத்து வரப்பட்ட குழுவினர் நீதிமன்ற அனுமதிக்கமைய மண் மாதிரிகளை சேகரித்ததுடன் மண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்ற விடயத்தையும் நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க
செம்மணி புதைக்குழி சார்ந்து கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். செம்மணியில் புதையுண்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் உருவாகாத வகையில் சமுதாயத்தை உருவாக்குவதையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து வருவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கடல் வள அபிவிருத்தி தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உலகின் மனித உரிமைகள் மீறுபவர்கள் யார் என்பது சகலருக்கும் தெரியும். யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் ஆகிவிட்டன. எனியும் இப்படி ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது. இனிமேலும் இசைப்பிரியாக்கள், கிருஷாந்திகள், கோணேஸ்வரிகள் உருவாக்கக்கூடாது. வடக்கில மாத்திரமோ அல்லது தமிழ் இளையவர்களுக்கு மாத்திரமோ மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லை. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களும் இதே விதத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு ஆறுகளில் பிணங்களாக வீசப்பட்டனர். இவ்வாறான விடயங்கள் இனிமேலும் இடம்பெறாத வகையில் அரசாங்கம் சுமூகமான உறவுகளை சமூகங்கள் மத்தியில் கட்டியெழுப்ப வருவதாக அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான விமர்சனங்களையும் இவ்வாறான கருத்துக்களையும் பார்க்கின்ற பொழுது அணியா விளக்கு சம்பவங்கள், அணியா விளக்கில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்மாதிரிகள் சார்ந்து நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சம்பவங்கள் எல்லாம் நமது கண்முன் வந்து செல்கின்றது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், அணியா விளக்கு போராட்டத்துக்கு சென்றிருந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய எம்பிக்கள் எவ்வாறு மக்களினால் வெளியேற்றப்பட்டார்கள். அதே போன்று தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், முன்னாள் உறுப்பினர்கள் எவ்வாறு வெளியேற்றப்பட்டார்கள் என்பதும் தெரியும். ஆகவே இதனுடைய நிலைப்பாடுகள் இப்படி இருக்கு. மக்கள் இப்பொழுது கேட்கின்ற ஒரு விடயம், இவ்வளவு காலமும் ஆட்சியில் இருந்தவர்கள் எந்தவிதமான நீதிகளை பெற்றுக் கொடுக்கவில்லை, எந்தவொரு நன்மைகளையும் செய்யவில்லை. இப்பொழுது வந்திருக்கின்ற ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. தமிழ் பகுதியிலிருந்து போன 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார்கள். மக்களுக்காக வேண்டி எதுவும் பேசவில்லை என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, ஆகவே இனி நாங்களே கையில் எடுப்போம், எங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் தேடிக்கொள்வோம் என்கின்ற வகையிலான தமிழ் மக்களுடைய நகர்வுகள் இருக்கின்றன. சர்வதேசத்தினுடைய கதவுகள் ஏதோ ஒரு விதத்தில் திறந்திருக்கின்றது. செம்மணி மனித புதை குழிக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்களும் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான நகர்வுகளை தாங்கி வரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.